இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ யார் பார்த்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒருத்தருக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து நிறைய வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய நியூஸில் வந்து போடுறாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து மேக் பண்ணலாம். நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து மேக் பண்ணலாம். ஓரளவு ஒரு அவசர காலத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டிலேயே வந்து நம்ம மேக் பண்ணுற ஒரு ஆக்சிஜன் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த ஆக்சிஜன் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பெருசாகவே வந்து எதிர்பார்த்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மூடிக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆணி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். 2 ஆணி வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஆணி, இந்த சின்ன ஆணி இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வயர் வந்து தேவைப்படும். இந்த 2 வயர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 2யுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து கொஞ்சோண்டு சால்ட் வந்து தேவைப்படும். இந்த சால்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணியில் வந்து கலக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்குறக்காண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆக்சிஜன் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்க சொன்னோம். அந்த டப்பாவில் வந்து நம்ம என்னென்ன கனெக்ஷன் சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வயரை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கோம். அந்த ஹோலில் வந்து உள்ளே விட்டுக்கோங்க இந்த வயரை. ஸோ 2 வயருமே வந்து உள்ளே வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க உள்ளே போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. வயரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இங்கனுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, இங்கனுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டு உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் ஒயரு. இந்த ஒயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு 2 ஒயர்லேயும் வந்து இப்போ வந்து ஆணியை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நல்லா வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸு. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து செய்கிறது கொஞ்சம் நல்லது தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ இது வந்து மைனஸு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து டப்பாக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணலாம். நம்ம வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து தண்ணி நெப்பிக்கலாம். தண்ணி நெப்பிட்டு இதை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வந்து இப்போ தண்ணி நெப்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து நம்ம நிரப்பியாச்சு. இது வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பாதீங்க. ஒரு 3/4 வாசி இல்லைனா ஒரு அரை பக்கம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை வந்து நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபிட் பண்ணுறப்ப அந்த ஆணி வந்து அந்த ப்ளஸ் ஒயர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டப்பாக்குள்ளே. இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து உள்ளக்க வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஒயர் வந்து வெளியில் இருக்குது, ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்குது, இந்த டப்பாக்குள்ளே வந்து இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிரிச்செடுக்கும். இது வந்து ஹைட்ரஜனை பிரிச்செடுக்கும். இது வந்து இப்போ வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து உள்ளே வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் வந்து போடுறேன். ஸோ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடாப்டர் ஒயர் எடுத்துக்கோங்க. அடாப்டர் ஒயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஒயர் இருக்கும். அதில் வந்து ரெட்டும் பிளாக்கும் மட்டும் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ரெட் ஒயர் வந்து ரெட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளாக் ஒயர் வந்து பிளாக்கில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த அடாப்டரோட இந்த சார்ஜர் இதில் வந்து இது பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் போட்டு பார்க்கலாம். இது ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கலாம், இல்லைன்னா டேப் போட்டுக்கலாம். நான் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து இந்த இதை வச்சுருக்கோம் பார்த்துக்கலாம். இந்த இதை வந்து நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு கவரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏர் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டேப் போட்டுன்னா ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சுவாசிக்கிறக்காண்டி நான் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணது. இது வந்து சின்ன வாட்டர் கேனில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த சைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டியூப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் வந்து கிடைக்காதனால கிடச்சது, பட் வெளியில் போக முடியாதனால வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து மேக் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ க்ளூ போட்டு இங்கனக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏர் லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஏர் வந்து லீக் ஆகாமல் இல்லை, ஆக்சிஜன் வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ நமக்கு வந்து கேத்தோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஆனோடில் வந்து ஆக்சிஜன் வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிரித்து எடுத்து கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த இதில் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிரித்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்குது ஆக்சிஜனு. இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, H2O தண்ணியில் இருக்கிற வந்து H2 வந்து தனியாகவும் ஆக்சிஜன் வந்து தனியாகவும் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆனோடில் வந்து இப்போ வந்து கலர் அந்த எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து மேலே வந்து இந்த வழியாக வந்து நமக்கு இது வழியாக வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வந்துடுது. இதில் மூலமாக நம்ம வந்து சுவாசித்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தோடில் வந்து கலர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனோடில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதில் தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பிரித்து எடுத்துகிட்டு. ஸோ இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன அவசர காலத்துக்கு வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் இந்த மாதிரி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவசரம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லாவே ஒரு நல்ல ஆக்சிஜன் வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆக்சிஜனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பலூனில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காட்டலாம். இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து பக்கத்தில் உள்ள கடையில் வந்து கிடைக்கல. அதனால் வந்து ஸ்மெல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காமிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து ரியாக்ஷனை வந்து நான் வந்து காட்டிக்கிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆகுதுன்ட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து சாதிச்சு பார்த்ததில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. நார்மல் எப்போயும் உள்ள ஆக்சிஜன் மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஸ்மெல் வருது. உங்களுக்கு வந்து காட்டுற ரியாக்ஷன் நல்லா. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ ஒரு ஆளுக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ் ஆகலாம். நம்ம செஞ்ச ஆக்சிஜன் வந்து இதுதான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து கலர் சேஞ்சஸ் இருக்குது. அப்பைக்கும் இப்பைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சது. ஸோ இது வந்து 0 காஸ்ட்னா நான் வந்து சொல்வேன். இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. நானும் வந்து சுவாசித்து பார்த்தேன். நார்மலாக எப்போயும் ஆக்சிஜன் இருக்கிற போல தான் இருந்தது. எப்போயும் நம்ம சுவாசிக்கிற காற்று மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யாருக்குனாலும் உதவலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.